ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் காலை வணக்கம். எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி காலை டிஃபன் தாங்க பார்க்க போகிறோம். எப்பயும் போல் எங்கள் வீட்டில் புட்டு தாங்க இன்றைக்கும். ஒரு குழம்ப வச்சு மாற்றலாம்னு சொல்லிட்டு மாற்றிருக்கேன். இன்றைக்கி என்ன புட்டுக்கு முட்டை கிரேவி தானுங்க செய்ய போகிறேன். கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேன். தேங்காய் எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிடலாம். 3 பச்சை மிளகு சேர்த்துருக்கேன். நம்ம காரத்துக்கு ஏற்றாப்பில் சேர்த்துக்கிடலாம். 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் நறுக்கி சேர்த்துருக்கேன். அதை நல்லா வதங்க விட்டுக்கலாம். நல்லா வதங்கிய பின்னாடி இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்ததுமேவும் அதை நல்லா வேக விட்டுடலாம். இஞ்சி பூண்டு விழுது நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ மசால் பொடியை சேர்த்துக்கலாம். மிளகாய் பொடி, மல்லிப்பொடி, மஞ்சள் தூள், கரம் மசாலா பொடி, இது ஒரு 4 பொடியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த பொடி பச்சை மணம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடணும். அப்புறமா பொடி சேர்க்குற போது நம்ம தீயை குறைச்சி விட்டுக்கிறணும். அப்போ தான் அந்த பொடி கருகாமல் இருக்கும். ஒரு 3 தக்காளியை நான் மிக்சி சாரில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி பச்சை மணம் போகிற அளவுக்கு நம்ம வதக்கிடலாம். மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக விடலாம் இந்த தக்காளியை. அப்போ தான் அந்த பச்சை மணம் போகும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா வெந்துருச்சு பாருங்கள். ஒரு அரை முடி தேங்காயை நம்ம துருவி வந்துடலாம். தேங்காயை அரைச்சிட்டு வந்தாச்சு. தேங்காயில் நான் எதுவுமே சேர்க்கலைங்க, வெறும் தேங்காய் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம தேங்காய் பால் கூட சேர்த்தோம்னா இன்னும் நல்லாயிருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்து கருவேப்பிலை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம். அந்த தேங்காய் பச்சை மணம் போகிற அளவுக்கு நம்ம கொதிக்க விட்டுடலாம். முட்டையை வேக வச்சு நீல வாக்கில் கீறி வச்சுருக்கேன். இப்போ குழம்புக்குள்ளே முட்டையை சேர்த்துக்கலாம். இந்த முட்டையை சேர்த்ததுமே இறக்கி வச்சிடக்கூடாதுங்க. அந்த குழம்பு அந்த முட்டையில் மசால் பொடி சேர்கிற அளவுக்கு ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுறணும். அப்போ தான் அந்த மசால் பொடி இறங்கி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். இது வெந்த பின்னாடி மல்லி இலை தூவி இறக்கி வச்சிடலாம். நல்லா கிரேவியாக இருக்குது. கிரேவியை பார்க்குற மோசேவும் நல்லா இருக்குது. இப்போ மல்லி இலை தூவி இறக்கி வச்சிடலாமுங்க. அவ்வளோதான், முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த முட்டை கிரேவி தோசைக்கு நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும். அப்புறமா பரோட்டாவுக்கு செமையாக இருக்கும். நம்ம பரோட்டா கடையில் வாங்கினோம்னா வீட்டிலே நம்ம இந்த கிரேவியை செஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பாய் மக்களே.